சாருங்கிறது சரிதானே சார், ஏன் சார் சாரை எதிர்க்கிறீங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கள பார்க்க விடுங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இது கேட்க கரெக்ட் தானப்பா, ஒரு எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய பணியை செய்தால் கூட இந்த எதிர்கட்சிகள் இதை உடனே பாஜகவின் வேலை என்று சொல்றாங்களேன்னா, நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஜீவா டுடே தொடர்ச்சியா அச்சம் தெரிவித்த, தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய விஷயம் தமிழ்நாட்டில் வட இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. அன்னைக்கு பலர் வட இந்தியா தென்னிந்தியா ஏன் பிரிச்சு பேசுறீங்க, எல்லாம் ஒண்ணுதானே, நாங்க எல்லாம் ஒண்ணுதான் சார். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பேட்டர்னை மாத்துவதற்கு இந்த வட இந்திய எண்ணிக்கை பயன்பட போகுது. இன்னைக்கு எல்லாரும் விவாதங்களை இதை சொல்றாங்க. வட இந்தியர் வந்துட்டாங்க, வட இந்திய புலம்பெயர் தொழிலாளர்களை வச்சுதான் பிஜேபி பிளான் பண்ணுது. இதை நான் அன்னைக்கே சொன்னேன். இதை தொழிலாளர் பிரச்சனையா பார்க்காதீங்க, பாஜக அதை வேற மாதிரி ஆபரேஷன் லோட்டஸ்க்கு பயன்படுத்த போது, தமிழ்நாட்டில் பாஜக வருவதற்கு பயன்படுத்த போது நான் அன்னைக்குல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். வட இந்திய முதலாளிகளும் சரி, அவர்கள் கூட்டி வருகின்ற தொழிலாளர்களும் சரி, இவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார அரசியல் எல்லாவற்றிலும் ஒரு பண்பாட்டு தளத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்ம தமிழ்நாடு சமூக நீதி மண்ணுங்கிறத மாற்றுவதற்கான வேலைகளை அவங்க இப்படித்தான் செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னேன்.